It's the rise of the Dragon God. ஹாய் கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஆல்டர் காக்னேட் அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது நம்ம வால்ட்டோட ஃப்ரெண்டு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வால்ட்டோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதாவது அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஃப்ரெண்டு. வால்ட் எவ்வளோ முக்கியமானவரோ அதே அளவுக்கு இந்த கேரக்டரும் டேவிட் பஸ்டரும் ரொம்ப முக்கியமான ஆள். அதாவது நம்ம வால்ட்டோட பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுன்னே சொல்லலாம். வால்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்டு சீரியஸ் ஃபோர்த் சீரியஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்பு, அதாவது நம்ம மேட்ச் ஜெயிக்கணும், வேர்ல்ட் சாம்பியனாக இருக்கணுன்ற ஒரு ஆசையை ஒதுக்கிட்டு அவர் வந்து ட்ரைனிங் சம்மந்தமாக போயிருப்பார். அடுத்தவங்களை வளர்த்து விட்ற இதில் பார்த்துருப்பார். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற கேரக்டர் வந்துட்டு செகண்ட் சீரீஸ்லேயே அந்த லெவலுக்கு போயிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஆல்ரெடி ரொம்ப பவர்ஃபுல். ஃபர்ஸ்ட் சீரீஸ்லேயே அவர் தான் டாப்பில் இருப்பார். வால்ட்லாம் இவரை பார்த்து ரொம்ப வியந்த ஒரு ஆள் அவர். அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் பார்க்க போகிறோம். யாருன்னா ஷூ குரோனாய். அவரோட ஸ்ப்ரைசன் ரெக்வயம். எப்படி டிசைனே வேற லெவலுங்க ஸ்ப்ரைசனுக்கு. உண்மையிலே செதுக்கி இருப்பானுங்க. மித்த பேபியோட கூட விட்டுருவாங்க. ஸ்ப்ரைசன் அவங்களால விடவே முடியாது. ஆடியன்ஸும் விட்டுருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே சரியான டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ப்ரைசன் கையில் வச்சிருக்க அந்த ஆக்ஸ் தெரியுதா, இந்த கோல்டன் இருக்கிறது தான் அந்த ஸ்ப்ரைசன் கையில் வச்சிருக்க ஆக்ஸ். நடுவில் இருக்க அந்த பிடிக்கிறது இது வந்து ரப்பர். பிரிச்சு பார்த்துடலாம். இதுக்கு டிஸ்கெல்லாம் வராது, வெறும் ஃப்ரேம் வராது. லேயரு, டிஸ்கு, டிரைவரு, இது 3 தான் இருக்கும். இப்போ நம்ம லேயர் எடுத்தோம்னா இதுக்கு வந்துட்டு இங்கே இது மாற்றுறதுக்கு வந்துட்டு அந்த இதுக்குன்னு ஒரு டூல் இருக்குது. டூல் இல்லாட்டி என்ன பண்ணுறான்னாக்கா இந்த எல்ஆர் ஸ்டிங்கராச்சர் ஒன்று இருக்கும். நம்ம டர்போ சீரியஸ், ரைஸ் சீரியஸ் இருக்கும். அதில் வந்துட்டு அவங்க இந்த இடத்துல மாற்றுறதுக்குன்னே ஒன்று தந்திருப்பாங்க. அது நம்மகிட்ட இல்லைன்றதுனால என்ன பண்ணுறான்னா, இப்படிக்கே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை சும்மா இப்படி வச்சு இப்படி திருப்பிக்கலாம். அதாவது இப்போ இந்த பாயிண்ட் வந்துட்டு எல்ல பார்த்துருக்கா, இப்போ லெஃப்ட் சைடு சுற்றுற மாதிரி ஆகிடும். இப்போ நான் அதையவே திருப்பி சரியான கைக்கிறேன். ஆறுக்கு மாற்றிட்டோம், தெரியுதா? இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ரைட் சைடு கிராக் ஆகும். இதில் வந்துட்டு இங்கே இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இது வந்துட்டு ஆக்சுவலாக மெட்டல். இந்த லெஜண்ட்ஸ் ப்ரைஸ்ன்றி மெட்டலில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும் லெஜண்ட்ஸ் ப்ரைஸ்ன்ட்டு, அதையுமே வேறு லெவலில் கட்டியிருப்பாங்க. ரெட் ஐ யூஸ் பண்ணுறது, அதுவுமே மெட்டலில் தான் இருக்கும். இந்த ரெக்வயத்துக்கும் இது மெட்டல். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க இந்த ஒயிட் வந்துட்டு ரப்பர் மெட்டீரியல். எப்படின்னா, ஏன்னா இந்த பேவ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 பேவை சேர்த்த மாதிரி தான். ரப்பர் இருக்கா, ஃபேஃப்னேர், மெட்டல் இருக்கா, இது வந்துட்டு எதோடதுனாக்கா எக்ஸ்காலிபர், அதோட மெட்டஃபர், அதோட ஒரு பார்ட் இதில் இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட்டு, வால்ட்ரியாக், ரூயினால், மொத்தம் 4 பேவை சேர்த்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் ஸ்ப்ரைசன் பேபியோட எப்பவுமே பயங்கர பவர்ஃபுல். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ப்ரைசனோட முகம். இந்த ப்ளூ கலர் தான் கண்ணு. ஸ்ப்ரைசனோட முகம் தெரியுதா, இங்கே தான் தந்திருக்காங்க. இது வந்து இந்த ஸ்ப்ரைசன் கையில் பிடிச்சிருக்க ஆக்ஸ். அடுத்து இது வந்து 0 டிஸ்க் அப்படின்பாங்க. மொத்தம் 3 ஸ்டார்ஸ் இருக்கு. டைம் 0 டிஸ்க், நல்ல வெயிட்டடான டிஸ்க் அப்படின்பாங்க இந்த டிஸ்க். இதுதான் லாஸ்ட், ரொம்ப முக்கியமானது. இது பேர் ஏதோ டிரைவர் ஒன்று சொல்லுவாங்க, பேர் ஞாபகம் வர மாட்டேன். குட்டி டிரைவர் பேர் ஞாபகம் இல்லைங்க. இது இந்த டிரைவர் வந்துட்டு ஆக்சுவலாக ரெட் கலர்ல இருக்கணும். எனக்கு வந்துட்டு நான் இதை வாங்கினப்ப எனக்கு இது கூட வந்த டிரைவர் வந்துட்டு டேமேஜ். ஆனால் என்கிட்ட இது முன்னாடியே இந்த டிரைவர் நான் இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தேன். இதுதான் இது கூட வந்தது. நல்லா இருக்குல்ல. ஆனால் இது என்ன ஒரு பிரச்சனைனா, இது வந்து
பேலன்ஸ் மோட்ல இருக்கு. அட்டாக் மோடு இந்த எல் மாதிரி இருக்கு. டிஃபென்ஸ் மோடோட டிப்பை காணுங்க, உடஞ்சிருக்குது. இதை அவர் சொல்லி தான் கொடுத்தாரு. எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் கிடச்சிது இது உடஞ்சிருக்குன்றனால. ஏன்னா நான் அதை ஏன் வாங்கினேன்னா இது என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. கலர் தானே மாறுது, மித்தபடி இது ஒன்று டேஷ் டிரைவரும் கிடையாது. டேஷ் டிரைவர்னா கூட ஏதோ கொஞ்சம் ஸ்ப்ரிங்கு ஹெவியாக இருக்கும், இது நார்மல் டிரைவர் தான். அதனால டிஃபென்ஸ் மூடு, ஸ்டாமினாவும் பேலன்ஸ் ஸ்டாமினா மாதிரி. இங்க வந்துட்டு அட்டாக் மோடு, இந்த எல் மாதிரி இருக்கும் அட்டாக் மோடு. இந்த எல் அப்படி சூப்பரா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு பேட்டரி சும்மா ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்துட்டு இது வந்து பேலன்ஸ் மோட்ல இருக்கு. ஏன்னா அந்த பேலன்ஸ் ஃபிளாட் இருக்கிற கீழே, அந்த ஃபிளாட்டுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன டிப் மாதிரி ஒரு பால் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, சின்ன பிளாஸ்டிக் ஆட்டம். அது என்ன பண்ணுவோம்னாக்கா சென்டரில் போயிடுச்சுனாக்கா ஸ்டாமினாவாக செயல்பட ஆரம்பிச்சிடும். இதுவே சைடு எங்கேயாச்சும் போனுச்சுன்னா ஃபிளாட் பட்டு அட்டாக் ஆட்டம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் அது பேலன்ஸ் மோடு அப்படிம்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி தெரியுதுல, தெரியுதுல, இந்த புள்ளி என்ன பண்ணுனாக்கா சென்டரில் போனதுமே இது ஸ்டாமினாவாக செயல்பட ஆரம்பிச்சோம். அதானே கீழே போடுது. இந்த டிப்பு கீழே பட்டதும் ஸ்டாமினாவாக செயல்பட ஆரம்பிச்சோம். இந்த சைடு போகிறப்ப மட்டும் அட்டாக் ஆட்ட வைப்போம். சென்டருக்கு வந்ததும் ஒரு சென்டருக்கு சுற்ற ஆரம்பிச்சிடும் பாருங்க. தெரியுதா? சென்டருக்கு வந்துடுச்சு. சென்டருக்கு சுற்றிட்டு இருக்குது. டிஃபென்ஸ் மோடுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். நமக்கு மெகா மோட் இது வந்துட்டு டிஃபென்ஸ் மோட், நல்லா முழுக்கட்டின்னு இருக்கும். சவுண்டே டிஃப்ரெண்டாக இருக்குங்க. ஸ்ப்ரைஸும் சூப்பராக இருக்கும். இந்த கலர் பாருங்க, அதான் வேற நடுவில் மட்டும் அந்த ப்ளூ கலர் தனியாக எடுத்துக்காட்டு. இப்போ நம்ம அட்டாக்ல போட்டோம்னா தெரியுதா, ஒரு இடத்துல நிற்காது. ஏன்னா அது கீழே ஃப்ளாட்டாகவும் இல்லை, சென்டர் பாயிண்ட்டை பார்த்தும் இல்லை. என்ன பண்ணுன்னா சென்டர்லேருந்து தனியாக இப்படி எள்ளு மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுனாக்கா அது சைடில் அடிச்சு இந்த பேப்பர் இன்னும் முன்னாடி தான் தள்ளும். முன்னாடி தள்ளுனப்ப இதில் இருக்கிறது வந்துட்டு ஒரு குழி மாதிரியான சர்ஃபேஸ் தானே ஸ்டேடியமு. முன்னாடி தள்ள இப்படி தான் சுற்றும், இப்படி போயிடாது. இங்கே வரும், இந்த இடத்துல ஏற்றமாக இருக்கும், இங்கே இறக்கமாக இருக்குது. அப்போ இங்கே வரும், இங்கே இறக்கமாக இருக்குது, இங்கே வரும், அப்படி சுற்றி இப்படி வரும். அதை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆங்கிளாக விட்டோம்னா என்ன ஆகுதுனாக்கா இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் பாருங்க, அது இதில் வராதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? நடுவில் வந்துட்டு போட்டா இதுக்கு பேர் ஃப்ளவர் பேட்டர்ன் பாங்க. கொஞ்சம் ஆங்கிள் நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக விடுறத விட இது லைட்டாக இப்படி திருப்பி விட்டோம்னாக்கா ஆங்கிள் தான் சொல்லுவோம். சரிங்க, இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படியாச்சும் பேட்டரி விட்டாங்கமே, நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸில் பார்த்தா நம்ம ஆல்ட்ரோ காவனைட் ஹீரோவான ஜெனிசிஸ் வால்ட்ரியாக், இவங்க 3 பேர்த்துக்கும் சும்மா பார்ப்போம் யார் தான் ஜெயிக்கிறான்ட்டு. சும்மா ஒவ்வொரு பேட்டரி தான், ரொம்பலாம் வேணாம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 பேட்டரிஸ் தான் வாங்கினதுக்கு அப்புறமா டோர்னமெண்ட் மாதிரி வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அட்டாக் வேணாங்க, அட்டாக்கில் போட்டால் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார். டிஃபென்ஸ் மோடில் தான் இருக்குது. ரைஸனை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பார்ப்போம்.
என்னங்க ஜெயிச்சிருச்சு. ஐயோ இருக்குங்க, என்னால் நம்ப முடியாது. இருக்கும் பார்த்தா இன்னொரு தடவை. ஓகே, கரெக்டாக தானே பிடிச்சிருக்கேன். ஸ்பீடாக தான் ஓடுறேன். ஜெயிச்சுட்டானே. அதானே என்னடா போன டைம் ஏதோ தப்பாக விட்டேன்னு நினைக்கிறேங்க. இல்லாட்டி ப்ரைஸ் ஜெயிக்கிற அளவுக்குலாம் முடியாது நம்மளால. இப்போ நம்ம வால்ட்ரியாக்கு தான், வால்ட்ரியாக்கு ஃபஸ்ட்டு வால்ட்ருக்காங்கன்னு கூட ஏதோ ட்ரை பண்ணிச்சு. வால்ட்ரியாக்கு சுத்தம். இதுக்கும் எல்லா இதுலேயுமே நம்ம ஸ்ப்ரைஸான தான் ஃபஸ்ட்டு விடுறோம். சரியான காம்போவில் வால்ட்ரியாக், ஜெனசிஸ் வால்ட்ரியாக், ஸ்ப்ரைஸ்ன்ற கோயான். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிகேம் பெஸ்ட் எனிமீஸ். பெஸ்ட் எனிமீஸ் இல்லை, பெஸ்ட் ரைவல்ஸ் அவங்க ரெண்டு பேருமே. உண்மையிலேங்க வால்ட் அவ்வளோ ஷைன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஷூ தான். ஷூவை வந்துட்டு வால்ட் டிரைவராக வச்சதுனால தான் அவனால் அடுத்தடுத்து பெரிய பெரிய எனிமீஸ் எதிர்த்து ஜெயிக்க முடியுது. ஏன்னா ஷூ அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவங்கள ஷூவை உண்மை சொல்லணுன்னாக்கா ஃபஸ்ட்டு சீசனில் கெத்தாக காட்டிச்சிருப்பாங்க. எவல்யூஷன்லேயும் கெத்தாக இருக்கும். டர்போலேருந்து நினைக்கிறேன், டர்போலேருந்து ஷூவை கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா ஷூ வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் அது இதுன்றதை தாண்டி அடுத்த லெவலுக்கு போயிடுவான். அதாவது ட்ரைனிங் சென்டர் வச்சு நடத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவன் ஆல்ரெடி எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டான். அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு போய் எதுவுமே இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அவன் ட்ரைனிங் சென்டர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். யார் சர்ஜரிலாம் பார்க்குறப்ப அந்த ஆன்டகனிஸ்ட் ஒருத்தாங்க பாருங்க, அவன் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த சீரிஸோட ஆன்டகனிஸ்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே நம்ம ஷூவாக தான் இருக்கும். அது ஷூ வந்துட்டு ஒரு இதுக்காண்டி அவன் ரொம்ப மேடாக இருக்கானே அப்படின்றதுக்காண்டி செஞ்சான். லாஸ்ட்டாக அது ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அவன் இன்னும் ரொம்ப மேடாகிடுவான். சரிங்க, இப்போ நம்ம ஸ்ப்ரைஸ்ன்னு இருக்கவே பற்றி பார்த்துட்டோம். நல்லா இதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை நிறை ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு யாருமே கமெண்ட்டே பண்ணுறது இல்லை. ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்கன்னா தான் நம்ம ஏதாச்சும் மாற்ற முடியும். நீங்கள் நெக்ஸ்ட் ஏதாச்சும் பேர் வேணும்னா சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் அது என்னென்ன இருக்குன்றது ஸ்டடி பண்ணிவிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள். சொன்னால் தான் நம்ம ஏதாச்சும் இப்படி பண்ணால் தான் ஆடியன்ஸ் பிடிக்குது, அவங்க பார்க்குறப்ப அவங்களுக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னாலையும் மாற்ற முடியும். லைட்னிங் செட்டப்பு ஏதாச்சும் பிடிக்கல, கரெக்டாக தெரிய மாட்டேங்குது லைட்னிங் செட்டப்பில் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நம்ம வேறு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே மக்களே, நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.